வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கட்டாயம் ஹெல்மெட் உத்தரவு காரணமாக சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. மரணக்குழியாக மாறி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வரும் ஈசிஆர் சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்காலில் சாராய வியாபாரி, முதல்வர் மற்றும் எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கட்டாயம் ஹெல்மெட் உத்தரவு காரணமாக சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட் அணிய தவறினால் ரூ.1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி போக்குவரத்து போலீசார் பள்ளி, கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற அறிவிப்பு காரணமாக புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரியின் முக்கிய சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. அங்கு ரூ.500 முதல் 1000 வரையிலான பல்வேறு விதங்களில் பல வசதிகளுடன் கூடிய ஹெல்மெட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மரணக்குழியாக மாறி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வரும் ஈசிஆர் சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் நகரம் மற்றும் நகரின் வெளிப்புற சாலைகள் ஆங்காங்கே சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. குறிப்பாக கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை முதல் கொக்கு பார்க் வரை ஈசிஆர் சாலை மோசமான நிலையில் உள்ளது. பல இடங்களில் மெகா சைஸ் பள்ளம் உருவாக்கியுள்ளது. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் ஈசிஆரில் ஜல்லிகள் பெயர்ந்து சாலை பல்லாங்குழி போல் காட்சியளிக்கிறது. இந்த பள்ளங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தவறி விழுந்து விபத்தில் சிக்கி வருகின்றனர். ஜல்லிகள் பெயர்ந்து கிடப்பதால் கனரக வாகனங்கள் செல்லும் போது புழுதி புயல் வீசுகிறது. மெகா பள்ளம் உள்ள இடத்தில் மின் விளக்குகளும் எரியவில்லை. இதனால் இரவில் பள்ளம் இருப்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் தடுமாறி விழுந்து திணறும் அடிபட்டு செல்கின்றனர். மரணக்குழியாக மாறி வரும் ஈசிஆரில் பெரிய விபத்து நடந்து உயிரிழப்பு ஏற்படும் முன் பொதுப்பணித்துறையின் மரணக்குழிகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்காலில் சாராய வியாபாரி, முதல்வர் மற்றும் எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள ரவுடிகளின் நடமாட்டங்களை கண்காணிக்கும் வகையில் போலீஸ் சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் துவங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோட்டுச்சேரி வரிச்சிக்குடி பகுதியில் எஸ்பி பாலச்சந்தர் தலைமையில் சாராய வியாபாரி பாம் ராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைக்க சென்றனர். அப்போது அவர் முதல்வர் மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டியுள்ளார். மேலும் அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ அழைத்தால் தான் வருவேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் போலீசார் பாம் ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். இதையடுத்து அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது சிஎம் வரைக்கும் போவோம். என்னன்னு பாத்துக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் தேவையில்லாத வீடியோலாம் எனக்கும் அல்ட்ராசிட்டி தெரியும். டீசல் எடுத்து ஊத்தி போகுது. அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம். இது தேவையில்லாத எக்ஸர் கேமரா எடுத்துருக்காரு. கேமரா இருக்குடா சார். ஸ்பெஷல் பண்ணி என்ன நடந்ததுக்கு கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ தெரியாது யாருக்குமே. எனக்கு புதுசா இருக்குது. எனக்கு நீங்க தான் கேமரா எடுங்க. வாப்பா வெளியே வாப்பா. ஏன் தேவையில்லாம பேசிடுவா. பெரிய கொலகாரம் பிடிக்கிற மாதிரி 100 பேர் நினைக்கிறீங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு அதுதான் புரியல. புரியும். வா பஸ் வெளியே வா. 5 நிமிஷம் வேலை. 1 மணி நேரம் ஆகிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல பரவாயில்ல.
பரவாயில்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ உங்களை எதுவும் சொல்லல, என்ன ஒரு பழி வாங்கினாரு வாங்கட்டும். நான் யாருன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் செஞ்சிட்டு இருந்ததுனால அமைதியா போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் யாரும் பார்ப்பாரு, இன்னும் குடி வரல பார்ப்பாரு. வாங்க சார். புதுச்சேரியில் 5 பேரிடம் 86,000 ரூபாய் மோசடி செய்த குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் பழைய மொபைல் போன் வாங்குவதற்கு இணையதளத்தில் தேடினார். அதில் பயன்படுத்திய ஐபோன் விற்பனைக்கு உள்ளதாக வந்த விளம்பரத்தை பார்த்தார். அந்த நபரை தொடர்பு கொண்டு அவர் கேட்ட 30,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் கிள்ளிவளவன். இவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக பேசினார். முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை தொடர்ந்து 31,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த சாமிக்கண்ணு 15,000, கருவடிக்குப்பம் கமல்ராஜ் 3,700, நெல்லித்தோப்பு ராஜசேகரன் 6,300 ரூபாய் ஏமாந்தனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கத்திமுனையில் தம்பதியினரை மிரட்டி 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சென்னையின்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர். இவர் மனைவியுடன் சேர்ந்து ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி கடையில் வேலை முடித்துக் கொண்டு சங்கரின் மனைவி வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க வழியாக புகுந்த டிப்டாப் ஆசாமிகள் 3 பேர் சங்கரின் மனைவியை மிரட்டி பிடித்து வைத்தனர். தொடர்ந்து சில மணி நேரம் கழித்து சங்கர் வீட்டுக்குள் வந்தவுடன் திருடர்கள் சங்கரை பிடித்து கத்தியை காட்டி மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த 20 பவுண்ட் நகை, ஒரு ஐபோன் மற்றும் சிசிடிவி காட்சிகள் அடங்கிய டிவிஆர் ஆகியவற்றை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக சங்கர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டை கொண்டாட கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் நகர பகுதியில் உள்ள உணவு விடுதிகள், துணிக்கடைகள், மதுபான கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்த விற்பனை ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் என மொத்தமாக 473 உள்ளது. இந்த மதுபான கடைகளில் 31ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனையாகின. மேலும் புதுச்சேரி அமுத சுரபி நிறுவனத்திற்கு 15 மதுபார்கள், கான்ஃபெட் நிறுவனத்திற்கு காரைக்கால் உட்பட 9 மதுபார்கள் உள்ளன. இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அமுத சுரபி, எலைட் மற்றும் கான்ஃபெட் மொத்த மதுபான கடைகளில் மட்டும் 31ஆம் தேதி 12 லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளது. மொத்தமாக இந்த நிறுவனங்களில் 24 பார்களில் 60 லட்சம் ரூபாய் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டன. எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தினத்தில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்துள்ளது. புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 10 பெண் குழந்தைகள், 9 ஆண் குழந்தைகள் உட்பட 19 குழந்தைகள் பிறந்தன. இதில் 10 குழந்தைகள் சுகப்பிரசவமாகவும் 9 குழந்தைகள் அறுவை சிகிச்சையிலும் பிறந்தன. மேலும் ஜிப்மர் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்துள்ளன. அதே தினத்தில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் 24 பேர் சாலை விபத்தில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டனர். 26 பேர் சண்டையில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆதி திராவிடர்களுக்கு வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக தர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கலையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வேட்டி, சேலை வழங்குவதற்கான பணம் அவர்கள் வங்கிக் கணக்கில் போடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பணத்திற்கு பதிலாக வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. இப்படி நடந்தால் தரமற்ற வேட்டி சேலை தான் கொடுக்கப்படும். ஏனெனில் அரசு இதற்காக செலவிடும் தொகையில் பாதிக்கு மேல் கமிஷனாக சென்றுவிடும். மீதி உள்ள பணத்தில் கணக்கு காட்டுவதற்காகவே வேட்டி சேலை தரப்படும். மக்கள் இதை விரும்பவில்லை. அது பொது நலனுக்கு எதிரானது கூட. எனவே அரசு சென்ற ஆண்டு திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதியில் 10% உயர்த்தி அதனை ஒவ்வொரு குடும்பத்தின் கணக்கிலும் செலுத்த வேண்டும். இத்துறை செயல்படுத்தும் எந்த திட்டமும் திருப்திகரமாக இல்லை. இதை பற்றிய விரிவான அறிக்கையை விரைவில் கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழிகாட்டுதலின்படி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் ராமசாமி தலைமை தாங்கினார். மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ST சேகர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் நிர்வாகிகளிடையே கலந்தாய்வுக் கூட்டமும் நடைபெற்றது. இதில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், அவைத் தலைவர் வீரப்பன், ரகுபதி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில OBC அணி பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் விழா கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியான அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவி பத்மாவதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாட்டி வந்துருங்க, பாட்டி வந்துருங்க. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கட்டாயம் ஹெல்மெட் உத்தரவு காரணமாக சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. மரணக்குழியாக மாறி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வரும் ECR சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்காலில் சாராய வியாபாரி, முதல்வர் மற்றும் MLA பெயரை கூறி போலீசாரை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் மின்னல் TV செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.